அண்ணன் பரத்தனை சொன்னதுதான் இந்த இடத்துல வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கல. நானே கிட்டத்தட்ட இந்த நாயகர் சமூகத்துல 16 வயசுல இருந்து பயணிக்கிறதுனால எல்லா நிகழ்வுமே பார்த்தேன். உண்மைக்கே ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். திருப்பி அண்ணன் ரீஎன்ட்ரி ஒருவேளை இந்த யூடியூப் சேனல்ல மட்டும்தான் இருந்து வரணும் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அந்த தயக்கத்தை வந்து செப்டம்பர் 5 மாவீரர் விருப்பாச்சி கோபால் நாயக்கரோட நினைவு இடத்துல வந்து அண்ணனை சந்திச்சோன்னே அண்ணன் மீண்டும் அரசியல் களப்பணியை ஆரம்பிச்சுட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த கப்பலூர் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிறப்பரிசனையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மற்றவங்க எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா உறுதுணையா எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தாலும் என்னுடைய பிறப்பு தரப்பு அத்தனை நிகழ்ச்சியும் தண்ணீர் வச்சுட்டு முழு ஒத்துழைப்பு இந்த இடத்துல உறுதியோட தெரிவிச்சுக்கிறேன். சொல்றேன் கண்டிப்பான முறையில இந்த சிலை இப்படி இருக்கு நிலவரம். மாமன்னர் திருமலை நாயக்கர் அரண்மனையில நம்ம இடம் அவ்வளவு இடம் இருந்து மத்திய அரசாங்கம் வெங்கட சிலை வைக்க ஒப்புதல் கொடுத்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. வாங்கி வச்சிருந்து சமுதாயத்திலிருந்து ஃபண்டு ரெடி பண்ணி அந்த சிலையை வெங்கடமா மாற்ற முடியல. இதற்கெல்லாம் காரணம் நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. உட்பிரிவு சண்டையை தயவு செய்து 4 செவத்துக்குள்ள வைங்க. உட்பிரிவுன்றது வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை மாதிரி தெருவுக்கு வந்துட்டா நாயக்கரா நீங்க என்னைக்கு வெளியே காமிச்சுக்கிறதும் ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் தோணுதோ அன்னைக்கு தான் நம்ம சமூகம் வெற்றி பெற முடியும். நம்ம உட்பிரிவு சண்டையை 4 செவத்து வீட்டுக்குள்ள வச்சுக்கணும். வீட்டு சண்டை மாதிரி உட்பிரிவுன்றது இதை வந்து தயவு செய்து பொது வலைதளத்துல பதிவிடாதீங்க. இதை பார்த்துட்டு இந்த அண்ணே சொல்ற மாதிரி போலி தமிழ் தேசியன்ற பேர்ல களத்துல குதிச்சிருக்க கொள்ள பேருக்கு இது வந்து வாய்க்கு ஒரு இனிப்பான செய்தியா போயிடக்கூடாது. இந்த தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பாரம்பரியத்துக்கும் முக்கியமா உழைத்தவர்கள் நம் மன்னர்கள் என்ற பெருமையை அனைவரும் அண்ணே சொன்ன மாதிரி யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு வெளியே கொண்டு போய் சேர்ப்போம். நம்ம பெருமை நிறைய இருக்கு. தயவு செய்து திருப்பி சொல்றேன். நிறைய புக்கு படிச்சிருக்கேன். நான் படிச்சது 9ஆம் ஃபெயில் தான். நான் ஓட்டுறது ஆட்டோ படி இருந்தாலும் என் வீட்டில் அவ்வளோ புக்கு வச்சிருக்கேன். திருமலை நாயக்கர்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் வீடியோவே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி போட்டேன். அந்த வீடியோ இன்ன வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல வந்துகிட்டு இருக்கு. அதுல கூட நான் வந்து நாயக்கர் சமூகத்தில் பிறந்திருந்தா அதுல அப்பயே நாயக்கர்னு போடணும், பாகுபாடு வந்துடக்கூடாதுன்றக்காண்டி ஒரு 5 பேர் ஆளுக்கு 500 1000 போட்டு செஞ்சு அந்த 5 பேரோட அந்த ஆடியோ ரெடி பண்ணேன். அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. எப்படி பேசுறேன் என்னன்ற ட்ரைனிங் அண்ணன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வரலாறுகளை சொல்லுங்க. நம்ம அனைத்து சமூகத்துக்குரிய இணைந்துதான் நம்ம மன்னர்களும் ஆட்சி செஞ்சாங்க, இன்னைக்கு நம்மளும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து தவறான ஒரு புரிதல் உணர்வை காசு இருக்க வேணா சேர்ந்துக்கிட்டு யூடியூப் சேனல் வச்சுட்டு 4 பேரை கூப்பிட்டு பேசிக்கிட்டு தப்பா கொண்டு போறேன் மற்ற சமூக இளைஞர்கள். நம்மளும் பதிலுக்கு அடி கொடுத்தா தான் எவ்வளவு எதாவது அடிக்கணுமோ அதாவது தான் அடிக்கணும். இன்னைக்கு சமூக வலைதளத்தால நம்ம தாக்குறோம், அதை நம்ம திருப்பி தாக்கணும்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம இளைஞர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம். நான் முடிஞ்ச வரைக்கும் உங்க சேனல் அன்னிலிருந்து இந்த வரைக்கும் எதிர் கமாண்ட் போட்டுக்கிட்டே இருக்கேன். அண்ணனுக்கு இதை தெரியப்படுத்திக்கிறேன். இந்த இடத்துல பேச வாய்ப்பு கொடுத்த நாயகர் கூட்டமைப்பு அண்ணன் BM பரத் நாயகர் அவர்களுக்கும் இந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இங்க வருகையிலிருந்து வேலையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மூத்த நெய்னாமர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். எனது பெயர் முனியப்பன். மதுரை ஆரம்பத்திலிருந்து வந்திருக்கேன்.